வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 49 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யூடியூப்பில் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ் மைல்ஸ்டோனையும் நம்ம ரீச் பண்ணும்போது ஒவ்வொரு ரிவார்டு வந்து அவங்க கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கஸ்டம் URL அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு கிடைக்கும். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி போன எபிசோடில் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவில் 500 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. முக்கியமாக பிகினர் யூடியூபர்ஸ் அண்ட் உங்களோட சேனலில் நம்ம சேனல் நீங்கள் பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை இலவசமாக ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் ப்ரொமோட் பண்ணுறேன். ஸோ இப்போது மேட்ருக்கு வருவோம். ஸோ யூடியூப்பில் 500 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ண உடனே ஒரு வாரத்தில் நமக்கு கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு எனேபிள் ஆகும். ஸோ இந்த கம்யூனிட்டி டேப் எதுக்கு அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, நம்மளுடைய வியூவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, அவங்க கூட க்ளோஸ் ஆகுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கம்யூனிட்டி டேப்பில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது உங்களுடைய வியூவர்ஸ்க்கு வந்துட்டு போய் சேரும். முக்கியமாக உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு போய் சேரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க கூட வந்துட்டு உங்களால் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். அவங்க கூட நெருங்குறதுக்கு, அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஸோ உங்களோட வியூவர்ஸ்க்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இப்படி நிறைய விஷயங்களை கேட்டு அவங்க கூட க்ளோஸ் ஆகிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கம்யூனிட்டி டேப்பில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்பர் 1, நீங்கள் இமேஜ் போஸ்ட்டை வந்துட்டு ஷேர் பண்ண முடியும். ஸோ ஏதாச்சும் ஒரு இமேஜை வந்துட்டு நீங்கள் எப்படி ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே சேம் இந்த கம்யூனிட்டி டேப்லையும் வந்துட்டு போஸ்ட் பண்ணலாம். நம்பர் 2, ஜிஃப் போஸ்டர்ஸை வந்துட்டு உங்களால் அப்லோட் பண்ண முடியும். அண்ட் நம்பர் 3, மெசேஜஸை வந்துட்டு நார்மலாக நம்ம சேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோட்டையோ இல்லை ஏதாவது ஒரு மெசேஜ் இல்லை ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்கள் வியூவர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிற கேள்விகள் இப்படி எதை வேணாலும் நீங்கள் ஒரு மெசேஜாக வந்துட்டு டைப் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது கவிதை நீங்கள் டைப் பண்ணி மார்னிங் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சென்ட் பண்ணலாம். அதாவது சென்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த சென்ஸ் மெசேஜாக நீங்கள் டைப் பண்ணி அதை போஸ்ட் பண்ணிட்டீங்க, பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வியூவர்ஸ் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனாக போயிடும். அதாவது டிஸ்பிளேல வந்து நிற்கும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துருவாங்க. ஸோ மெசேஜ் போஸ்ட் டைம் வந்துட்டு உங்களால் கம்யூனிட்டி டேப்பில் போட முடியும். 4வது, உங்களுடைய பழைய வீடியோஸோட லிங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் சேனல் லிங்க்ஸு, இல்லை வேறு யாரோட வீடியோட லிங்க்கு, அவங்களோட சேனல் லிங்க்கு, இப்படி எந்த ஒரு லிங்காக இருந்தாலும் நீங்கள் இந்த கம்யூனிட்டி டேப்பில் வந்துட்டு ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை உங்கள் வியூவர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக அதை கூட உங்களோட கம்யூனிட்டி டேப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக 5வது விஷயம், போல் கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம கேட்கலாங்க. ஏதாவது ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டுட்டு அந்த கேள்விக்கு ஒரு 4 ஆப்ஷனை நீங்களே வந்துட்டு கொடுத்துடலாம். ஸோ மக்கள் வந்துட்டு ஓட் பண்ணுவாங்க. ஸோ வியூவர்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்த அந்த 4 ஆப்ஷனில் அவங்களுக்கு பிடிச்ச ஓட்டிங்கை வந்துட்டு அவங்க அந்தந்த விஷயத்துக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்கள் வியூவர்ஸ் கிட்ட உங்கள் சேனல் சம்மந்தமாக எதையாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஓட்டிங் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ போல் கொஸ்டின்ஸ் மூலியமாக உங்களுடைய வியூவர்ஸ் கூட உங்களால் இன்னுமே இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ என்னென்னலாம் உங்களுக்கு உங்கள் சேனலில் பிடிக்குது எதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். எல்லாத்துக்கும் மேலே இந்த கம்யூனிட்டி டேப்லையும் ஷெட்யூல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அடுத்த வாரம் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை இந்த வாரமே உங்களால் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ எப்படி வந்து ஒரு வீடியோவை ஷெட்யூல் பண்ணுறீங்களோ சேம் அதே மாதிரியே கம்யூனிட்டி போஸ்ட்டே உங்களால் ஷெட்யூல் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இவ்வளோ அம்சங்கள் இருக்கிற இந்த கம்யூனிட்டி டேபை முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணவங்களுக்கே வந்துட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த 2021 லாஸ்ட் இயரில் இருந்து தான் இந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ நீங்கள் 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி டேப் எனேபிள் ஆயிரும். கண்டிப்பாக எனேபிள் ஆயிரும். அப்படி சப்போஸ் ஆகலை அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 3 வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு மேலேயும் ஆகலை அப்படின்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு மேலேயும் சப்போஸ் ஆகலை அப்படின்னா யூடியூப்க்கு வந்துட்டு நீங்கள் மெயில் அனுப்புங்க. ஸோ ஒய்டிஷுடைய ஆப்பில் போனீங்க அப்படின்னா மேலே ஹெல்ப் அப்படின்னு இருக்கும். அதில் ஃபீட்பேக்ஸ்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி நான் 500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணி கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சு, எனக்கு இன்னும் அது எனேபிள் ஆகலை, ஸோ அதை எனேபிள் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜை டைப் பண்ணி சென்ட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான் மேட்ரு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கு, இல்லை அப்படின்னா ஒரு டிஸ்லைக்கு, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேரு எல்லாத்தையுமே கொடுத்து விட்டுருங்க மச்சீஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ see you in next video. Until then, bye from Baba. Bye.